ஜென்ரலி இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டலா எல்லாமே மேட்ச் வரும் அப்டின்லாம் சொல்ல முடியாது. ஸோ நெறைய பேர் வீட்ல அது பொண்ணு வீடா இருக்கட்டும், மாப்பிள்ளை வீடா இருக்கட்டும், ஒரு சைட்ல பொருத்தம் பார்த்தா போரும் அப்டிங்கிற ஸ்டேஜுக்கு நெறைய பேர் வந்து வந்துட்டா. ஆ கல்யாண விஷயத்துல நம்ம பார்க்கும் பொழுது, முக்கியமா வந்து ஒரு மாங்கல்ய பலம் இருக்கான்னு பார்க்கணும். அத தான் நம்ம ரஜ்ஜுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ கண்டிப்பா அது இருக்கணும். அதே மாரி யோனி பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணும். மாப்பிள்ளைக்கு வந்து அந்த பையனுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? பிளஸ் வம்ச விருத்தி. இதெல்லாம் தான் மெயின். இதுல என்ட்டயே ஒரு 2 ஒருத்தர் வந்து ஜாதகம் காமிச்சார். அவங்க பையன் வந்து லவ் பண்றான். அ பொண்ணு வந்து அண்ட் வேற வேற காஸ்ட்டும் கூட. ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "பரவால்ல மேடம், இதுக்கு நீங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க. என்ன பரிகாரமோ நீங்க சொல்லுங்க. நாங்க பண்றோம்ன்னு" சொல்றாங்க. நான் 2 ஜாதகத்தையும் நான் பார்த்தேன். நான் சொல்றேன், "இது பரிகாரம் பண்ணாலும் சரி வராது. ஏன்னா, அந்த 2 ஜாதகத்திலயும் பொருத்தம் இல்ல" அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிட்யூட் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, நீங்க பரிகாரத்திலேயே எல்லாம் மாறிடும்னு நீங்க நினைக்காதீங்க. இப்ப ஜாதகத்துல என்ன இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். உங்க பசங்க, "நீ விரும்புறியா? நீ கல்யாணம் பண்ற. ஜாதக பொருத்தம் இல்லன்னு சொல்ட்டாங்க. நாளைக்கு பிரச்சனை வந்தா நீங்க சமாளிச்சுக்கணும்." அப்படிங்கிறத நீங்க பசங்ககிட்டயும் நீங்க சொல்லுங்க. ஏன்னா பசங்களுக்கு தெரியாமலேயும் நம்ம வந்து ஜாதக பொருத்தங்கள் பார்க்குறாங்க பேரண்ட்ஸு. ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த இப்போ பொருத்தம் இல்ல, ஆனா பரவால்ல ஓரளவுக்கு ஒரு 50% இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் பரிகாரம் பண்ணாலும் ஓரளவுக்கு காலம் தள்ளிட்டு போயிடலாம். ஒண்ணுமே பொருத்தம் இல்ல, 0%க்கு அதுக்கு பொருத்தமே இல்லங்கிற ஜாதகங்கள், நீங்க பரிகாரம் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்தந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரிவினை என்பது வரத்தான் செய்யும். ஸோ எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு கல்யாணத்துக்காக நம்ம பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா, நீங்க இப்போ பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டோம், நிச்சயம் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயத்திற்கு பிறகும், திருமணத்திற்கு முன்னாடியும் நம்ம வந்து பரிகாரங்கள் பண்றது நல்லது. அதுவும் முக்கியமாக அவங்கவங்க குலதெய்வத்துக்கு. ஏன்னா, அதுதான் நமக்கு வம்சவிருத்தி. இப்ப நீங்க வந்து பொண்ண பெத்தவங்க என்ன சொல்றோம்? பொண்ண கட்டி குடுத்துர்றோம். அவங்க தானே அந்த வீட்டுக்கு தானே அவங்க பரிகாரம் செய்யணும். அப்படியெல்லாம் இல்ல. பொண்ணு வீட்டுக்காரங்களும் உங்களோட குலதெய்வத்துக்கு செய்யணும். ஏன்னா, போற வீட்ல உங்க பொண்ணு நல்லா இருக்கணும். அந்த வம்சவிருத்தி நல்லா இருக்கணுங்கிறது. பையன் வீட்லயும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, அந்த வம்சவிருத்தி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க வீட்டு குலதெய்வத்துக்கும் செய்யறது தான் முறை. அதனால நீங்க கல்யாணம் நிச்சயம் பண்றோம் அப்படின்னா, 2 பொண்ணு வீடும் சரி, மாப்பிள்ளை வீடும் சரி, அவங்கவங்க குலதெய்வத்திற்கு சென்று, அந்த பரிகாரங்கள் என்னவோ உங்க ஜாதகத்த நீங்க பார்த்துட்டு, தசாக்கு பண்றீங்களா? புக்திக்கு பண்றீங்களா? கோச்சாரத்துக்கு பண்றீங்களா? இல்ல கலத்திர பாவத்துக்கு பண்றோமா? புத்திர பாவத்துக்கு பண்றோமாங்கிறத தனிப்பட்ட ஜாதகத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.